ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அண்ட் இது நம்ம சேனலோடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த லாங் வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் போஸ்ட் பண்ணிடலாம். பட் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அக்கௌண்ட்டில் என்ன நடந்ததுன்றதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த லாங் வீடியோவே. இன்றைக்கி 78,000 சியில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். 157 ருபீஸில் என்ட்ரி எடுத்திருந்தோம். கரெக்டான லொக்கேஷனில் வெயிட் பண்ணி சிஇ தான் சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக தான் என்ட்ரி எடுத்திருந்தோம். அதே மாதிரி சிஇ சைடு தான் மூவ் ஆச்சு. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 500 ருபீஸ் வந்து டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். 157 வந்துட்டு என்ட்ரி ஆகும், 500 ருபீஸ் வந்து டார்கெட்டாகவும் கொடுத்துருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல்னு வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ்லேருந்து 3500 ருபீஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல். ஆஸ் யூஷுவல் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். வித் லோ கேபிட்டல் அண்ட் டபுளான டார்கெட் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி 6000 வந்து டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான லொக்கேஷன் என்ட்ரி எடுத்ததுனால மார்க்கெட் வந்து கரெக்டான டைரெக்ஷன்லேயும் போச்சு. ப்ராஃபிட்டில் தான் இருந்தோம் நம்ம. நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ப்ராஃபிட் வந்துட்டு 3000, 4000, 5000 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. மேக்ஸிமம் அப் டு 6200 வரைக்கும் 200 சம்திங் வரைக்குமே வந்து நமக்கு ப்ராஃபிட் போச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா 500 நம்ம எக்ஸிட் கொடுத்துருந்தோம். பட் அது 490 வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுனால நமக்கு டார்கெட் வந்து எக்ஸிட் ஆகலை. நமக்கு வந்து பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகலை. ஸோ ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்தோடனே நமக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அகைன் ஜஸ்ட் நார்மல் புல் பேக்காக ஒரு கேண்டில் எடுத்த உடனே வந்து கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ கீழே வந்துட்டு எண்ட் ஆஃப் த கேண்டில் முடிகிற டைமில் கூட அகைன் அது மேலே போகலாம், வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராங் டிசிஷன் ஆக்சுவலாக. அதனால் நமக்கு வர வேண்டிய 6200 ருபீஸ் ப்ராஃபிட்டையும் நம்ம இன்றைக்கி விட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் முடிகிற மாதிரி ஆயிடுச்சு ட்ரேடு. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும், வரல, நோ லாஸ் நோ ப்ராஃபிட்னு போட்டிருக்கலாம். பட் ஆக்சுவலாக நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம கரெக்டான லொக்கேஷனில் என்ட்ரி எடுத்திருந்தோம், கரெக்டான டைரக்ஷனில் என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் ஒரு சின்ன எக்ஸிட் மிஸ்டேக், கொஞ்சம் பஃபரிங் பாயிண்ட் வச்சுருக்கலாம், இல்லை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்டாக அந்த டைமில் இல்லை சம்திங் ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து இல்லை என் டார்கெட் தான் வேணும்னு இல்லாமல் டக்குன்னு நான் கட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த டைமில் நான் டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட டிசிஷன் எடுத்து கட் பண்ணாமல் இருந்ததுனால அந்த லாஸ் தான் இன்றைக்கி இது. நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்து முடிச்சிட்டோம். அப்படி இல்லைனா நம்மளோட ப்ராஃபிட்டில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 6000 வந்து நம்மளோட எக்ஸலில் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கலாம். பட் இப்போ பெருசாக எதுவுமே இல்லை. அகைன் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து என்ட்ரியை மிஸ் பண்ணிங்க, இல்லை யாரெல்லாம் வந்து கரெக்டாக ஃபுல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு லேர்னிங் தான். இன்றைக்கி டேவே நம்ம லேர்னிங்காக எடுத்துக்கணும், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக வந்து ட்ரேட் எடுக்கணும், கரெக்டாக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஸோ என்ட்ரி எவ்வளோ முக்கியமோ எக்ஸிட்டும் அவ்வளோ முக்கியம். எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்போவுமே பஃபரிங்கில் வச்சு கூட சேஃப் சைடாக எக்ஸிட் ஆகிடலாம். பட் 10 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் வெயிட் பண்ணி வந்த மொத்த ப்ராஃபிட்டையும் விட்டதை வந்துட்டு இன்றைக்கி வந்து எனக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ மறக்காமல் நீங்களும் வந்துட்டு கரெக்டான ஸ்ட்ரிக்டான எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் வெயிட் பண்ணி கரெக்டான லொக்கேஷனில் வந்துட்டு என்ட்ரி எடுங்க. இந்த ட்ரேடிங்கில் நான் ஷேர் பண்ண இந்த வீடியோவில் இந்த ட்ரேடில் நீங்கள் எனக்கு எதனாச்சும் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணணுன்னாலும் சரி, மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலில் அப்பப்போ லாங் வீடியோஸும் வந்து நம்மளோட கரெக்டான என்ட்ரி லொக்கேஷன் எதுன்ற லாங் வீடியோஸும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.